ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பூர்வீக சொத்து இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பூர்வீக சொத்து எல்லாருக்கும் அமைவதில்லை. கண்ணதாசன் அழகாக கூறுவார், மனிதனுடைய எண்ணங்களை, செயல்களை விதி ஒழுங்குபடுத்துகிறது. இது எவ்வளவு பெரிய உண்மையான விஷயம் தெரியுமா? அனைவருக்கும் எந்த விஷயமும், எல்லா விஷயமும் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. இந்த பூர்வீக விஷயமும் அப்படித்தான். தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்களும் பூர்வீகம்னு வரும் ஒரு சில நேரங்களில். இப்படிப்பட்ட அமைப்புகள் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து பார்க்க போகிறோம். தந்தையாரை குறிக்கக்கூடிய தந்தையார் வகையாராவை குறிக்கக்கூடிய 9ஆம் பாவம், லக்கணத்திற்கு 9ஆம் பாவம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். சூரியன் நல்ல வெளிச்சமாக இருக்க வேண்டும். இருள் அமைப்பு என்றால் சனி, ராகு இந்த மாதிரி கிரகங்களை சேர்றது தான் இருள் அமைப்பு. ஆக சூரியன் நல்ல வெளிச்சமாக இருந்து, தந்தையாரை குறிக்கக்கூடிய சூரியன் நல்ல வெளிச்சமாக இருந்து, அதே மாதிரி தந்தையாருடைய ஸ்தானமான 9ஆம் இடமும் வெளிச்சமாக இருந்து, 9 கூடிய கிரகமும் வெளிச்சமாக இருக்கும் பொழுது, லக்னமும் வலுவாக இருக்கும் பொழுது பூர்வீக சொத்து கண்டிப்பாக இருக்கும். அதை அந்த ஜாதகர் அனுபவிக்கவும் வாய்ப்புகள் வரும். இவ்வளவுதான். இதை ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். மீன லக்கணத்துக்கு 5ல் குரு கேது இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது வளர்த்துருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து ராசி அதிபதியுமே லக்னாதிபதியுமே நல்லா இருக்காரு. உச்சம்னா அதிக பவர்னு அர்த்தம். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, மீனத்துக்கு 9ஆம் இடம் விருச்சிகமாக வரும். அங்கே சூரியன் இருக்க அந்த குரு 5ஆம் பார்வை பார்க்கும் பொழுது சூரியன் நல்ல வெளிச்சமாகிறார். வெளிச்சம்னா குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் போன்ற கிரகங்கள் அந்த ஒரு கிரகத்தை பார்க்கிறது. அந்த வெளிச்சம் இந்த கிரகத்துக்கு கிடைக்கும். அதுதான் சுபத்துவங்கிறது. அடுத்து அந்த 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அந்த மகரத்தில் உச்சமாவார் செவ்வாய். அப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் வெளிச்சமாயிருச்சு. 9ஆம் அதிபதி உச்சமாக இருந்து அதையும் வந்து குரு பார்க்குறாரு. அப்போ நல்ல தசாபத்திகள் வரும் பொழுது கண்டிப்பாக அவர் பிறக்கும் பொழுதே தங்க கட்டிலில் படுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். தங்க தட்டில் உணவு ஊட்டுவார்கள். தங்க ஆபரணங்கள்லாம் போட்டுவார்கள். நல்ல ஆடை ஆபரணத்தோட உறவினர்கள் கூடி மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை பிறக்கும். இதுதான் வந்து பூர்வீக சொத்து அமையக்கூடிய ஜாதகத்தின் விளக்கம். ஏன்னா இந்த என்னுடைய சேனலில், அதாவது புதிய வரலாறு மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனலில் அடிக்கடி நுட்பமான செய்திகளை தர இருக்கிறேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு அமைப்புகள், திருமண அமைப்புகள், 2ஆம் தான அமைப்புகள், கூட்டு தொழில் அமைப்புகள், பங்கு வர்த்தகம், வெளிநாட்டில் வேலையா தொழிலா இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ளலாம். கட்டண முறையில் கிரக விளக்கத்தோடு நீங்கள் பதில்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதி சாச்சாரியா ஜோதிடபானு, மதுரை சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.